சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பை நடத்தி வரும் தாவிக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கட்டுப்பாடுகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கட்சியினருக்கு தாவிக தலைமையில் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற பெயரில் மதுரையில் கடந்த மாதம் தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டை நடத்திய விஜய் கடந்த 13ஆம் தேதி முதல் சனிக்கிழமைகளில் மட்டும் உங்களை சந்திக்கும் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். உங்கள் விஜய் நான் வரேன் என்ற பெயரில் கடந்த 13ஆம் தேதி திருச்சி மற்றும் அரியலூரில் பரப்புரையை தொடங்கிய விஜய் கடந்த வாரம் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட மக்களை சந்தித்து பரப்புரை செய்தார். அப்போது தனது பரப்புரைக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக சாடிய விஜய் சனிக்கிழமைகளில் மட்டும் மக்களை சந்திப்பது ஏன் என்றும் விளக்கம் அளித்தார். அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? 3வது வாரமாக இன்று கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறார். நாமக்கல்லில் சேலம் சாலையில் உள்ள KS திரையரங்கம் பகுதி மற்றும் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தொண்டர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கே விஜய் பரப்புரையை தொடங்குவதாகவும் நண்பகல் 12 மணி அளவில் கரூரில் பரப்புரை செய்வார் என்றும் தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வியாழக்கிழமையன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்த அதே இடத்தில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்கிடையே தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை தாவேகா தலைமை வழங்கியுள்ளது. அதில் விஜயின் பரப்புரை வாகனத்தை தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது என்றும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வின் போது பட்டாசு வெடிக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்கள் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பாக கர்ப்பிணிகள், பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தாவேகா தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், சுற்றுச்சுவர்கள், மரங்கள், மின்கம்பங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மக்கள் சந்திப்பு நடைபெறவுள்ள கரூர், வேலுச்சாமிபுரம், நாமக்கல் KS திரையரங்கம் ஆகிய பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகளை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர்.